சன்மார்க்க மெய்யுறவுகளே, இந்த அற்புதமான திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருட்பணி சத் சங்கத்தினுடைய 30ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான ஒரு தலைப்பு திடீரென்று எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இது வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் பெண்களை பற்றி பெண்களே பேசினால் சிறப்படையாது என்பதற்காக வள்ளல் பெருமான் ஒரு ஆணை கொண்டு பெண்ணை பேச வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த உலக உயிர்களுடைய தொடக்கம் காக்கும் சக்தி, அந்த கருணை சக்தி எது என்றால் அதுதான் தாய். அதனால்தான் இறைவனை அழைக்கின்ற பொழுதெல்லாம் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அம்மையேன்னு தான் அழைத்தாங்க. அப்பான்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, அடிபட்டா கூட அம்மான்னு கூப்பிடுறான். அம்மா என்ற சொல் தான் ஆதி, அம்மா என்பதுதான் காக்கும் சக்தி. அதை வள்ளல் பெருமான் மட்டும் விட்டு விடுவாரா? இல்லை. இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா தாயா தான் இருக்கிறார். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக நம்மை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதி தெய்வம். தாயாகி பிறகுதான் தந்தையுமாய் நம்மளை காப்பாற்றுகின்றது தெய்வம், தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். பசிக்குதுன்னா அம்மா தான் சோறு போடுவாங்க. புள்ள சாப்பிடணும், புருஷன் சாப்பிடணும், குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிற முதல் சக்தி எந்த சக்தி? அதுதான் சக்தின்னு பேர் வச்சாங்க அம்மாவுக்கு. சக்தியிலேயே சிவம் இல்லை. சக்தினா என்ன? நம்மளை காப்பாற்றுறது தாங்க சக்தி. அதனால்தான் தாயாகி, தாயாவே வந்து உன்னை காப்பாத்துது. அப்பா புள்ள சாப்பிட்டானா எப்படி இருப்பாரு, பையன் என்ன பண்ணா ஏது பண்ணா அப்படின்னு நினைச்சு 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 பார்க்குது அம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. ஒவ்வொரு உயிரையுமே அம்மா காப்பாத்துது, அடிப்படையில் இருந்து காப்பாத்துது. இல்லை, எல்லா உயிரையுமே காப்பாற்றுகின்ற அந்த சக்தி பெண். அதனால வள்ளல் பெருமான் அதற்கு உரிமை கொடுக்கிறாரு. அதை தெய்வத்துக்கு முன்னால சொல்றாரு. இறைவனா வந்து அதை உன்னை காப்பாத்திச்சுப்பா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியல, அது இறைவனா தான் இருந்துச்சுன்னு தெரியல உனக்கு. இறைவனை வேற ஒரு பொருளா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ வேற எங்கேயாவது இருப்பாரா? எந்த வடிவமா இருப்பாரா? உனக்கு டெய்லி சோறு போடுச்சு, அதான் உனக்கு கடவுள் இல்ல? தினசரி பையனுக்கு ஏதாவது கார குழம்பு வைக்கணுமா, சாம்பார் வைக்கணுமா இப்படின்னு கேட்டு 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 நினைச்சு 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 வயிற்றுல இருக்கும்போதே நினைக்குது, இதப்பா இது ஆண் பிள்ளையா இருக்கலாமா, பொம்பளை பிள்ளையா இருக்கலாமா, இது நல்லா பிறக்கணுமே, நல்லா வரணுமேன்னு வயிற்றிலே நினைக்குது. 2 திங்களாய் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து
தொந்தி சரிய என்ற தாயே. அப்படி உள்ளவே இருந்து தவம் கிடந்து நம்மளை படைச்சு காப்பாத்திச்சின்றார் வள்ளல் பெருமான். உள்ளவே அந்த பெருமான் எத்தனை 6 லட்சம் வினாடி பொழுதுகள் இந்த தாய் வயிற்றுல வச்சு காப்பாத்திக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான தாய் எப்படி இருக்கிறது? அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தேன், அகம் குளிந்து நான் ஆதரித்திருந்தேன், என்னை இப்படி இடர்கொள விடுத்தாள், என் செய்வேன் இதை யாரோடு புகழ்வேன். அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தேன்றார். இறைவன் அன்னையா பார்க்கணும், நீயா இறைவனா பார்க்கிறார் வள்ளல் பெருமான். அன்னை அப்பனும் நீ என மகிழ்ந்தேன். இப்ப மகிழ்ச்சி அடையணும். அம்மா ஒருத்தன் திட்டானா அவனை விட ஒரு பெரிய பாவி உலகத்தில் வேற யாருமே கிடையாது. அவனுக்கு டைரக்டா நரகம் தான். அம்மை அப்பனும் நீ என மகிழ்ந்தேன். மகிழணும். அம்மாவனுடைய தன்மை நமக்கு தெரியணும். இதை வள்ளல் பெருமான் சொல்றார். நம்ம உயிரை எப்படிலாம் அம்மா காப்பாத்துறாங்க. தாய் கருப்பையினுள் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெருஞ்சோதி. தாய் கரு பையனுள் தங்கி இருக்குது அந்த உயிர், அதை இறைவன் காப்பாற்றுறார். அதனால பிள்ளைக்கு ஏதாவது ஒத்துக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ பிடிக்கிறதெல்லாம் சாப்பிடாமலே இருக்குது. அந்த அம்மா மாந்தம் தட்டிடுமோ எதுவா வந்துடுமோன்னு இந்த அம்மா சாப்பிட வேண்டியதெல்லாம் தள்ளி 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 சாப்பிடுது. அதனுடைய தாயினுடைய கருணை பார்வையாதாங்க அந்த தாயினுடைய கருணை. வள்ளல் பெருமான் இதை எப்படியெல்லாம் நினைச்சாரு அதை வள்ளல் பெருமான் அழகா சொல்றார். தாயும் தந்தையும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் சேர்ந்த நல்வுறவும். தாயும் தந்தையும் நாம போற்றுகின்ற உறவு, தெய்வம், குரு எல்லாமே எப்படி இருக்குது? முதல்ல தாயா தான் இருக்குது. மிக அழகா சொல்றார். தாயும் தந்தையும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் சேர்ந்த நல் வாழ்வும் சுற்றமும் உற்றமும் எல்லாமே நீதான். இப்ப இறைவனா பார்க்கிறார், இப்ப தாயா பார்க்கிறார், தந்தையா பார்க்கிறார். மிக அருமையா இறைவனை அப்படியெல்லாம் சொல்றார். அன்னையை கண்டேன் அவள் அருள் உண்டேன், தாங்கும் அவள் கரத்தாள் நடராஜர் சன்னதி கண்டேனடி. அம்மா சன்னதி கண்டேனடி. சன்னதியில் சென்று நான் பெற்ற நெடும் பேரு அந்த சாமி அறிவாரடி. அம்மா அந்த சாமி அறிவாரடி. அன்னையை கண்டேன், அம்மாவை தான் போய் பார்க்கிறாரு. அந்த நிலையில அந்த நிலை அன்னையை கண்டேன், அவளுடைய அருளை உண்டேன். அவருடைய அன்னையினுடைய அருள் இருந்தாதான் நடராஜரே பார்க்க முடியும். ராஜா நீ சிதம்பரம் போனா நடராஜரை பார்க்க முடியாது. அன்னை சிவகாமி தேவியை, அந்த மீனாட்சி தேவியை நீ பார்க்கணும். அன்னையை கண்டேன் அவள் அருள் உண்டேன், தாங்கும் அவள் கரத்தால் நடராஜர் சன்னதி கண்டேனடி. இப்படி அன்னையை கண்டார் வள்ளல் பெருமான். அப்பாவை போய் பார்க்கல, நேரா நடராஜரை பார்க்கல, அம்மாவால தான் அப்பாவை பார்க்க முடியும். அப்பா ஒரு ஆணை உருவாக்குவதே பெண் தான், ஒரு ஆணை பெற்றதே ஒரு பெண் தான் இல்லையா? அப்படிப்பட்ட தனி சிறப்புகளை எல்லாம் ஒரு பெண் பெற்றிருக்கின்றால். பெண்ணுடைய அந்த கருணை பார்வை என்பது மிக அற்புதமானது. இதை அழகா சொல்றார். பெண்ணாய் ஆணுருவாய் என்னை பெற்ற பெரும் துணையே. பெண்ணாய் ஆணுருவாய் நம்மை பெற்றிருக்கின்றார் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் நம்மளை பெற்றிருக்கிற. இப்ப சாப்பாடு யார் கொடுப்பா? முதல்ல அம்மா தானே கொடுப்பாங்க இல்ல? ஒருத்தன் என்ன பண்ணிட்டா, ஒரு வீட்டுக்கு விருந்தாடி போயிட்டான், எப்படியாவது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. யார் கையால் சாப்பிடணும்
அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இல்லையா? நல்லா இருக்க கையால சாப்பிடணும், கருணையுடையவர்களுடைய கையில சாப்பிடணும். ஒரு உணவு யார் கையில சாப்பிடணும்? தர்ம சிந்தனையுடையவர்களுடைய கையில சாப்பிடணும். அந்த உணவு தோஷமாயிடும். வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு எதுவுமே பண்ண மாட்டுது. ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா சாப்பாடு ஏதாவது பிரச்சனை பண்ணுது. ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் பிரச்சனை இருக்குது. ஏன்? காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த சாப்பாட்டில் அன்பு இல்லை. ஹோட்டலில் இருக்கக்கூடிய உணவில் என்ன இல்லை? அன்பு இல்லை, உணர்வு இல்லை, உயிர் இல்லை. அம்மா சமைக்கும் பொழுது உணர்வோடு சமைப்பாங்க, பையன் சாப்பிடணும், ஒரு கருணையோடு சாப்பிட்றாங்க. பட்டினத்து சுவாமிக்கு வயிறு ஒட்டி போச்சு, பசியவுல ஒட்டி போன உடனே சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லை. 4 நாள் பட்னி, 5 நாள் பட்னி, எப்படியாவது சாப்பிடலான்னு நினைக்கிறாரு, முடியல. ஒருத்தன் சொல்றான், யோ அந்த மேலை வாச வீதியில் ஒருத்தன் சாப்பாடு போடுறாயா, அவன் கையால் போய் சாப்பிடுனா. ஒருத்தன் நான் வாங்கிட்டு தட்டு பண்ணுறான், இல்லைப்பா நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஏன் சாமி அப்படின்னா, இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு கொடுத்தாள் உண்பேன். இருக்கிற இடம் தேடி போய் சாப்பாடு கொடுக்குறான் பாத்தியா, அவனுக்கு தாங்க அந்த தாய் தன்மை இருக்கும், கொடுக்கும் தன்மை இருக்கும், அந்த கருணை தன்மை இருக்கும். அப்படிப்பட்டவனுடைய கையால் நான் சாப்பிடுவனே ஒழிய வேற எந்த கையாலும் சாப்பிட மாட்டேன், செத்தாலும் போடா அப்படின்னு இருக்கிறார். அப்ப இரக்கம், அந்த தாய் தன்மை தான் சொல்றாரு. அந்த உருக்கமுடன் கொண்டு கொடுத்தால் உண்பேன் அப்படின்றார். அப்ப சன்மார்க்க சங்கத்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, தாய் போல் உலகத்து உயிர்களை எண்ணி எல்லாம், உலகத்து உயிர்களை எல்லாம் சேர்ந்து பெற்ற தாய் போல் உரைப்பன்.